ரட்சிப்புனா என்ன? இயேசுனாக்க என்ன? நம்ம ரட்சகர், நம்மளோட ரட்சிக்க வந்தவர், நம்மளை விடுதலையாக்க வந்தவர். எதுல இருந்து? பாபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய் நொடியிலிருந்து, இந்த பாதாளத்திலிருந்தும், மரணம்னாக்கா என்ன? எல்லாரும் ஒரு நாள் செத்து போவோம். செத்து நரகத்துக்கு போறதுக்கு விட செத்ததுக்கு அப்புறமோ இல்ல அவருக்கு சித்தமான அவர் வருகையில நம்ம அவரோட கூட பரமேறி போறோம் எட்டர்னல் லைஃபுக்கு. சோ அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். சோ இந்த இடத்துல அவர் ரட்சிப்புல நம்ம சந்தோஷப்படுவார். எப்படின்னா, உங்க ரட்சிப்பில் பிரியப்படுவர்கள் எப்பவுமே என்ன சொல்லணுமா? அவர் ரட்சிப்புல பிரியப்படுறவங்க நம்ம தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும்? அந்த ரட்சிப்பு நம்ம இன்னும் என்னென்னத்தெல்லாம் விடுதலை ஆகணும், இன்னும் நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, ஆத்மாக்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணுமோ அவங்களுக்காக நீங்க தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு அவர் ரட்சிப்புல பிரியப்பட்டு சொல்ல சொல்ல அந்த ஆத்மாக்களுக்காக நீங்க சொல்லி நன்றி சொல்றச்சு அந்த ஆத்மாக்களும் ரட்சிக்க உள்ள வருவாங்க. உங்களுக்குள்ளே என்ன ஆகும்? தேவனுக்குள்ள நீங்க மகிழ்ந்து சந்தோஷப்பட முடியும். இதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக, துதிகன மகிமை எல்லாம் எப்பொழுதும் தேவனுக்கு தான் செலுத்தும்.